விவசாயிகள் தென்னை விவசாயிகள் கோரிக்கை நீராபாலம் தயாரிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. இன்றைக்கு விவசாய மக்கள் தென்னை விவசாயிகள் கடுமையான விலை வீழ்ச்சியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வீழ்ச்சியிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக ரேஷன் கடையிலே தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். இந்த அரசு கனியோடு பரிசீலித்து அதையும் நிறைவேற்றப்பட வேண்டும். அது மட்டுமல்லாம கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய பெண்கள் சுயமாக வருமானம் ஈட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக விலையில்லா ஆடுகள் விலையில்லா கோழி வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்தி சிலிக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, மாணவர்கள் இளைஞர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி ஆங்காங்கே கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை அன்றாடம் நிகழ்ந்த வண்ணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பத்திரிகையை பார்த்தால் ஊடகத்தை திறந்தால் இதுதான் செய்தி. அங்கே அவர்களை வெற்றார்கள், இங்கே இவர்களை வெற்றார்கள், இங்கே செயின் பறிப்பு, இங்கே பாலியல் வன்கொடுமை என்று 2 வருடம் 8 மாத கால ஆட்சியில இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை என்பதை இந்த நேரத்தில் நினைவுற கடைபிடிக்கிறேன். அதற்கு மேலாக முதியோர்கள் தனியாக வசிக்கின்ற பகுதியை திட்டமிட்டு சில பேர் அவர்களை தாக்கி கொள்ளையடிக்கின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பல முதியோர்களை கொடூரமான முறையில் அவர்களை வெட்டி கொன்றுகின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். மிக மோசமான நிலை. சட்ட ஒழுங்கு முழுமையாக சீர்கெட்டு விட்டது. முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சட்டமன்றத்தில் நான் பேசினேன், அதற்கு முழுமையான பதில் இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் ஆங்காங்கே முதியோர்களை குறிவைத்து கொடூரமான முறையில் கொலை செய்து அவருடைய உடைமைகளை திருடி செல்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியில். ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு நீலகிரி நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றன. ஏற்கனவே 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள். இந்த 2 தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிட்டவாறு அந்த தேர்தல் அறிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை முழுமையாக. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது சுமார் 520 தேர்தல் வாக்குறுதிகளை திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அறிவித்தார். இதுவரை நிறைவேற்றப்பட்டதா? இல்லை. மகளிர் உரிமை தொகை அனைத்து குடும்ப தலைவர்களுக்கு வழங்கப்படும் மாதந்தோறும் 1000 ரூபாய் என்று சொன்னார். வழங்கவே இல்லை. 1.5 ஆண்டு காலம் காலத்தை தளர்த்தினார். 2 ஆண்டு காலம் நிறைவு பெறுகின்ற பொழுது நான் 2 முறை சட்டமன்றத்தில் நான் பேசிய போதும் எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுதும் திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவது என்று சொன்னீர்களே, எப்பொழுது வழங்கவில்லை என்று தொடர்ந்து 2 ஆண்டு காலம் அவர்களை நிர்பந்தம் செய்த காரணத்தினாலே வேறு வழி இல்லாம அவர்கள் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவதாக அறிவித்தார்கள். பல்வேறு விதிகளை விதித்தார்கள். தேர்தல் அறிவிப்பிலே அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியின் அடிப்படையில் தான் குடும்ப தலைவியை தேர்ந்தெடுத்து மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று 3இல் 1 பகுதி தான் இன்றைக்கு உரிமை தொகை வழங்கி இருக்கின்றார்கள். ஆட்சிக்கு வரும்போது ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு. இதுதான் திமுகவுடைய இரட்டை வேடம் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள்.